சட்டமன்ற தேர்தலையொட்டி தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். அங்கிருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தேர்தலையொட்டி சிறப்பு பேருந்துகளுமே தமிழ்நாடு அரசு சார்பாக இயக்கப்பட்டிருந்தது. அங்கு நிலவரம் எப்படி இருக்கு? அங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்கா? சென்னையிலிருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக பொதுமக்களாக இருக்கட்டும், இளைஞர்கள், இங்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப மகிழ்ச்சியுடன் செல்லக்கூடிய காட்சிகளை தான் கிளாம்பாக்கத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவின் காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். பல்லாயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான நபர்கள் கடந்த 3 நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தங்கள் சொந்த ஊர்களில் செல்வதற்கு முன்பதிவு செய்திருப்பதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல், தீபாவளி உள்ளிட்ட பண்டிகையை எப்படி கொண்டாடி மகிழ்வோமோ அதே ஒரு அடிப்படையில் இந்த ஜனநாயக திருவிழாவையும் நாங்கள் கொண்டாடுவோம் என இங்கு இருக்கக்கூடிய பயணிகளிடம் நாம் கேட்கும் பொழுது நேரடியாக தெரிவிக்கிறார்கள். இது சம்பந்தமாக தற்பொழுது கிளாம்பாக்கத்தில் இருக்கிற பயணிகளிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ சென்னையில நீங்க ஒர்க் பண்றீங்களா? எந்த ஊருக்கு போறீங்க? கும்பகோணம் போறோம். பேர் தாமனன், கும்பகோணம் போறோம். வழக்கமா ஓட்டு போடுறதுக்கு எப்படி போவீங்க? எத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? ஓட்டோட முக்கியத்துவம் என்ன? எனக்கு 45 வயசு ஆகுது. நான் ஒரு 3-4 ஒரு 6 இதாக நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். இந்த இது வந்து ஒரு இதாக இருக்கு. ஜனநாயக கடமை ஆற்றணும்னு ஃபேமிலியோட எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஓட்டு போட போயிட்டு இருக்கோம். சந்தோஷமா போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு முக்கியத்துவம் சார் இந்த ஓட்டு? சார், பயங்கர முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஓட்டு. இந்த இப்போ போட போற ஜனநாயக கடமை ஓட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது தான். எல்லாரும் ஒரு நாளுக்கு ஓட்டுக்கு எவ்வளவு தூரம் போகணுமான்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க எப்படி சார்? இல்ல, ஜனநாயக கடமை ஃபேமிலியோட நான் போகணும்னு முடிவு பண்ணி என் ஃபேமிலியோட போறேன். மேம், நீங்க சொல்லுங்க மேம். இப்போ உங்க பேர் என்னது? சென்னையில ஒர்க் பண்றீங்களா? எந்த ஊருக்கு போறீங்க? என் பேர் சரண்யா. ஒர்க்லாம்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான். கும்பகோணம் போறோம். எங்க ஜனநாயக கடமையை செய்யறதுக்காக ஓட்டு போட போறோம். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கு. வழக்கத்தை காட்டிலும் பயணிகள் எண்ணிக்கை எல்லாரும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறாங்க. நீங்க வழக்கமா ஓட்டு போடுறதுக்கு எப்படி பாங்க? இந்த வாட்டி எவ்வளவு சந்தோஷமா போவீங்க? சந்தோஷமா தான் போவோம். கண்டிப்பா இது நம்ம கடமை இல்லையா? நமது ஓட்டு நமது உரிமை இல்லையா? அதுக்காக போறோம். எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறீங்க? அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. 5 to 6 hours போகணும் அங்கேருந்து, அவ்வளவுதான். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கலாம் எங்க இருந்து ஓட்டு போட வருவாங்க உங்களுக்கு? இல்ல, எல்லாருமே வந்துருவாங்க. அண்ணாலாம் வெளியூர் தான் வந்துருவாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. உங்களுடைய ஜனநாயக கடமை உங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? மிக மிக முக்கியம் தானே. எல்லாருக்குமே அவங்க ஓட்டு ரொம்ப முக்கியம். அவங்க ஓட்டை கண்டிப்பா போடணும். நமது ஓட்டு நமது உரிமை, அதனால போடணும் கண்டிப்பா. நன்றி மேடம். நாம் தற்பொழுது கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பயணிகளிடம் நேரடியாக கலந்துரையாடினோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த முறை ஓட்டு போட நாங்கள் செல்வதாக தெரிவித்திருக்கார்கள். பேருந்து வசதிகள் கூடுதலாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் முன்பதிவு இல்லாத பயணிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். இருந்தாலும் பல கிலோமீட்டர் தூரம் செய்து பயணம் செய்தாலும் இந்த பொங்கல், தீபாவளி பண்டிகை போன்று இந்த ஜனநாயக திருவிழாவை ஒரு அங்கமாக நாங்களும் எங்களது கடமையை ஆற்றுவோம். நிச்சயமாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற 100% வாக்கு அளிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. ஆனந்தி, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.